السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 61. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 61ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 61ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது 2 அருட்கொடைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி கூறுவார்கள் என்று சொன்னால் 2 அருட்கொடைகளை பற்றி சொல்லுவாங்க. அதுல முதலாவது அருட்கொடை ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இது முதலாவது. இரண்டாவது ஓய்வு, உடலுக்கு தேவையான ஓய்வு. இது இரண்டும் அல்லாஹுடைய அருட்கொடைகளாக இருக்கின்றன. அப்போ இந்த 2 அருட்கொடைகளையும் பற்றி அதன் காரணமாக இந்த விஷயத்தில் அதிகமான மக்கள் நஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த 2 அருட்கொடைகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாம இந்த 2 அருட்கொடையும் வேஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக, இதன் மூலமாக நன்மைகளை பெறாம நஷ்டப்படக்கூடியவர்களாகவே மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவாங்க. இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம பாடத்தை வாசிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ 2வது ஹதீஸாக நன்றியுள்ள அடியானாக ஆகுவது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நின்று தொழுவதை நான் பார்த்தேன். இரவு நின்று தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய திரு துணைவியாரான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவித்து தருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், யார ரசூலுல்லாஹ், எதற்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்க? உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுடுச்சு இல்லையா? நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. உங்களிடமிருந்து எந்த ஒரு துளி பாவமும் நிகழாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்புக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகுவதை நான் விருப்பம் கொள்கிறேன். அப்போ நான் நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கிறதுன்னு ஆசைப்படுறேன். சாதாரணமாக ஒரு நபியாக ஒரு ரசூலாக இருக்கிறது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரு நன்றியுள்ள ஒரு ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியானாக நான் இருப்பதையும் நான் ஆசை கொள்கிறேன்.
அதனால்தான் நான் அல்லாஹ்வை நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ இதன் காரணமாக தான் நன்றியுள்ள அடியானாக ஆகுவது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். மூன்றாவது ஹதீஸாக இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 அந்த இரவை உயிர்ப்பிப்பவர்களாக இருப்பாங்க. இப்ப இரவு முழுவதும் நின்று தொழக்கூடியவர்களா இருப்பார். இன்னும் எங்களையும் அவர்கள் தொழச் சொல்வார்கள். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்களை விழிக்க வைத்து அவர்களை விழிக்கச் செய்து அவர்களையும் தொழுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்கள். கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுவார்கள் என்ற செய்தியினை இதன் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு பதிவு செய்து தருவார்கள். இப்போ இதுதான் இந்த ஹதீஸ். இப்போ இதன் காரணமாக தான் இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 97வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் இடம்பெயரக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையில இது 97வது ஹதீஸாக இது அமைகின்றது. அஸ்ஸாலிசு, இன்னும் இது 3வது ஹதீஸாக இருக்கு. இதுல இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸில் இது 3வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, அன் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போகுது, இன்னொன்னு அவர்களுடைய மகனான இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போகக்கூடியதாக இது இருக்கின்றது. கால, அப்ப அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிஅமதானி, 2 நிஅமத்துகள் ஆகிறது, மகபூனுன் ஃபீஹிமா, அந்த 2 நிஅமத்தினுடைய விஷயத்தில் நஷ்டப்படக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். கஸீரும் மினன் நாசி, அந்த மக்களில் இருந்து அதிகமான நபர்கள். அப்போ மக்கள்ல இருந்து அதிகமான பேரு 2 நியாமத்துகள் விஷயத்துல நஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த நியாமத்துகளை சரியாக உபயோகிக்க கூட தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த 2 நியாமத்துகள் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அஸ்ஸிஹத்து, ஒன்று ஆரோக்கியம், வல் ஃபராகு, இன்னொன்னு ஓய்வு என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு நியாமத்தும் இந்த ஓய்வு என்ற அல்லாஹ் தந்த இந்த 2 நியாமத்துகளை கொண்டும் நிறைய மக்கள் நஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, இந்த 2ம் ஒரு நல்ல நியாமத், அது ஒரு நியாமத்து தான், நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த 2 விஷயத்தை கொண்டு இதை சரியாக உபயோகிக்க தெரியாமல் இதை கொண்டு நஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்போ முதலாவதாக அல்லாஹ் தரக்கூடிய ஆரோக்கியம், உடல்ல ஆஃபியத்தை தரான், ஆரோக்கியத்தை தரான், சக்தியை தரான். அந்த ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹுடைய அமலில் ஈடுபடணும். அல்லாஹ் எதற்கு ஆரோக்கியத்தை தந்தான்? தன்னை வணங்குவதற்காக மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அப்போ அந்த ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹு தஆலாவை வணங்குவதுதான் அசல் நோக்கம். அது போக தான் நம்ம சம்பாதிக்கிறது, நம்மளுடைய தொழிலை பார்த்து கொள்வது,
இது போன்ற விஷயங்களுக்கு அந்த ஆரோக்கியம் என்பது நமக்கு யூஸ் ஆகும். அப்ப அந்த ஆரோக்கியத்துக்கான அந்த அசலான காரணத்தையே சில நபர்கள் விட்டு விடுவார்கள். அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்த அந்த ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹுவை வணங்காமல் வேறு ஒரு விஷயத்தின் மீது அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக, மற்றொரு விஷயத்தின் மீது அவர்கள் சார்ந்திருப்பவர்களாகவே இருப்பார்கள். அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப 2வது விஷயம் ஃபராக். ஓய்வை கொண்டும் நஷ்டப்படக்கூடியவரா இருக்காங்க. அப்போ ஓய்வுன்னு சொன்னா அது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஓய்வே கிடையாதுன்னு சொன்னா அவனுடைய உடல் கெட்டு போகும், அவன் மனசு கெட்டு போகும், அவனுடைய மூளை கெட்டு போகும். ஆக மொத்தம் அந்த மனுஷனே கெட்டு போயிடுவான். ஒரு மனிதனுக்கு ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சார்ஜ் மாதிரி. ஓய்வுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு சார்ஜ் மாதிரி. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த ஓய்வை கொண்டு முறையான ஓய்வை எடுத்து அல்லாஹ்விடம் வணங்கணும். அந்த சார்ஜை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உற்சாகத்துல, அந்த எனர்ஜியில அல்லாஹுவை மீண்டும் மீண்டும் வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய நன்மையின் பக்கம் முயற்சி செய்து செல்லக்கூடியவர்களாகவே இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த ஓய்வை கொண்டு, அந்த ஓய்வினாலேயே அவர்கள் ருசி கொண்டு, அந்த ஓய்வையே எடுத்துக்கொண்டு, அந்த ஓய்வில் கிடைத்த அந்த உற்சாகத்தை கொண்டு மற்ற வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து, அந்த ஓய்வையும் அவர்கள் கொண்டு நஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். அப்போ அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியம், இந்த ஓய்வு, இந்த இந்த இரண்டை கொண்டும் அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாருங்க, ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையப்படுவது, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 காரியம், ஓய்வு, ஆரோக்கியம், இந்த 2 காரியத்தையும் கொண்டும் மக்கள் நஷ்டப்படக்கூடியவர்களா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த 2 காரியத்தை கொண்டும் நம்ம அல்லாஹுவை வணங்கணும். அல்லாஹுவினுடைய அந்த நன்மையின் பக்கம் நாம் விரைந்து சென்று அதை முயற்சித்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி செய்யாமல் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல சொல்ல வராங்க. இப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி 2 அருட்கொலைகள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ 97வது ஹதீஸ நம்ம பார்த்தாச்சு. இப்போ 98வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அர்-ராபிஉ, 4வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் முஜாஹதா என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 4வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது, அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அப்போ உம்முல் முஃமினீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திரு துணவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான யகூமு, அவர்கள் நிற்பவர்களாக ஆகியிருந்தார்கள். மினல் லைலி, இரவிலிருந்து நிற்பவர்களாக ஆகியிருந்தார்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், ததஃபத்தர கதமாஹு, அவர்களுடைய இரு கால்கள் அந்த வெடிக்கும் வரையிலும். இந்த பித்த வெடிப்பு வருமா இல்லையா, ரொம்ப நேரம் நின்னா இந்த காலில் அந்த வெடிப்பு விழுமா இல்லையா, அந்த வெடிப்பு வரும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலிருந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
என்ன சொல்றாங்கன்னா, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக, இரவில் அல்லாஹுடைய அந்த இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, இரவில் அல்லாஹுடைய அந்த நன்மையின் பக்கம் அவர்கள் முயற்சித்து அவர்கள் இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்யறாங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல தத்தஃப்தரன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக். தத்தஃபத்தர என்பதுதான் சரியானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ அவருடைய இரு கால்கள் வெடிக்கும் அளவிற்கு சொல்லதாசம் நின்று தொழுவாங்களாம். அவங்க கால் வலிக்க வலிக்க அந்த நன்மைகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்யறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃபகுல்து லஹு, அவர்களிடத்தில் நான் கேட்டேன். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எந்த ஒன்றிற்காக இதை நீங்கள் உருவாக்கின்றீர்கள்? எந்த ஒன்றிற்காக இதை நீங்க செஞ்சுட்டு வரீங்க? வகத கஃபரல்லாஹு லக, இன்னும் திட்டமாக அல்லாஹு தஆலா உங்களை மன்னித்து விட்டான். மா தகத்தம மின் தப்பிக்க, உங்களுடைய பாவத்தில் இருந்து முன் சென்ற ஒன்று, எந்த ஒன்று முன் சென்றதோ அதையும், வமா தஅக்கர, இன்னும் உங்கள் பாவத்திலிருந்து எந்த ஒன்று பின் சென்றதோ பிற்படுத்தப்பட்டதோ அந்த ஒன்றையும் அல்லாஹு தஆலா திட்டமாக மன்னித்து விட்டான். யா ரசூலல்லாஹ், நீங்க முழுமையா மன்னிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க. முன்பின் பாவங்கள் அனைத்தும் உங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். நீங்கள் பரிசுத்தமானவர்களா இருக்கீங்க. இப்படி இருந்தும் நீங்கள் எதற்காக இந்த காரியத்தை செய்றீங்க? எதற்காக இரவு முழுவதும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அகூன அபதன் ஷகூரன், அஃபலா உஹிப்பு, நான் விரும்ப வேண்டாமா, அன் அகூன அபதன் ஷகூரன், நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆகுவதை நான் விரும்ப வேண்டாமா? அப்போ நான் அல்லாஹ்கிட்ட நன்றி செலுத்தக்கூடிய, அதிகமாக அல்லாஹ் தந்த அந்த நியாமத்துகளுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியானாக நான் ஆகிறதுக்கு நான் விருப்பம் கொள்ளக்கூடாது ஆயிஷா? நான் விருப்பம் கொள்வேன். அல்லாஹுவினோடு நான் வணங்கக்கூடிய காரணம் என்னவென்னு சொன்னா, ஒரு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் ஆகுவதை நான் விரும்புகிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கு சொன்னார்கள். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. ஹாதா, இதுவாகிறது லஃதுல் புகாரிஜி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வார்த்தையாக இது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வார்த்தை இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளாக இருக்கு என்பதை இங்கு பதிவு செய்யறாங்க. வநஹூஹு, இது போன்றே ஃபிஸ் ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிம் இருவருடைய அந்த ஸஹீஹான கிரந்தத்தில் உள்ளதாகும். மின் ரிவாயத்தில் முகைரத் இப்னு ஷுஅபத, ஷுஅபா என்பவருடைய மகனான முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய அறிவிப்பில் இருந்தும் ஒரு செய்தியாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிவித்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்போ நான் அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியானாக நான் ஆசைப்படுறேன். அப்போ அதற்கு முன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று தொழக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ இரவு முழுவதும் நின்று தொழக்கூடியவர் இருந்தாங்கன்னு சொன்னா என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மையின் பக்கம் அவர்கள் முயற்சித்தார்கள் தானே அர்த்தம். முயற்சி செய்து அவர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு கருத்து இங்கே இடம்பெறதானே செய்யுது. அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது.
இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நன்றியுள்ள அடியானாக ஆகுவது என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக 99வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அல் ஹாமிசு, இது 5வது ஹதீஸாக இருக்கு. இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 5வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது மீண்டும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹா, நிச்சயமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் காலத், அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இதா தஹலல் அஷ்ரு, அந்த 10 நுழைந்தால், அஹயல் லைல, அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள், உயிர்ப்பிப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த 10 நுழைந்தால் என்றால் என்ன அர்த்தம் சொல்றாங்க? ரமலானுடைய, அந்த புனித ரமலான் மாதத்தினுடைய அந்த இறுதி 10ஆம் நாள் இருக்கா இல்லையா, 3 10ஆக பிரிப்புமா இல்லையா, முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10. அப்படி அந்த 3ஆம் 10, அந்த இறுதி 10 நாட்கள் வந்து விட்டால் அந்த 10 நாட்களும் இரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். இப்ப இரவை உயிர்ப்பிப்பார்கள்னா என்னது? அந்த இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடியவர்களாக, இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இன்னும் பாருங்க, இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்களை அவர்கள் விழிக்கச் செய்வார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இரவை ஹயாத்தாக்க மாட்டாங்க, நின்று வணங்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விழிக்க செய்வாங்க. தூக்கத்துல இருந்து எழும்பி, எந்திரிங்க, நீங்க அல்லாஹ்வை தொழுவுங்க, அல்லாஹ்வினுடைய இபாதத்துல ஈடுபடுங்க என்று அவர்கள் குடும்பத்தார்களையும் அவர்கள் விழிக்கச் செய்வார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க, வஜத்த, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள், வஷத்தல் மிஸர, அந்த கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள், இறுக கட்டுவார்கள். அப்போ அந்த கீழாடைய இறுக கட்டக்கூடியவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வழங்குவாங்க. இன்னும் அவர்கள் கடுமையான முயற்சிக்கு அவர்கள் ஆளாகுவார்கள் அந்த இபாதத்தை செய்யும் விஷயத்தில், அல்லாஹ்வை வழிபடும் விஷயத்தில் என்று சொன்னார்கள் இல்லையா. அப்போ அதிகமான முயற்சி எடுப்பதன் காரணமாக என்ற இந்த கருத்து இங்கு உள்ள வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கு. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி இரவை ஹயாத்தாக்குவார்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதற்கான இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு சில வார்த்தைக்கான சில விளக்கத்தை நமக்கு தராங்க பாருங்க. ஒல் முராது, இன்னும் நாட்டமாகிறது. எதன் நாட்டம்? இந்த அஷிருன்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த அஷிருக்கான நாட்டம் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அல்ல அஷிருல் அவாஹிரு மின் ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் இருந்தும் இறுதியாக உள்ள 10 நாட்கள் என்பதுதான் இதனுடைய நாட்டம் என்பதை சொல்றாங்க. அப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரமலான் மாசத்துல உள்ள கடைசி 10 அந்த நாளை தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க.
என்று ஒரு நாட்டத்தில் இது வரும் என்பதை இங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இன்னும் பாருங்க, ஒல் மிஅ்ஸரு, இன்னும் மிஅ்ஸர் என்ற வார்த்தையாகிறது. மேல நம்ம மிஅ்ஸர்னு சொன்னோமா இல்லையா, வஷத்தல் மிஅ்ஸரன்னு. அப்ப அந்த மிஅ்ஸருக்கான அர்த்தத்தை இங்க நமக்கு போட்டு தராங்க பாருங்க. அல் இஸாரு, கீழாடை. அப்போ இந்த கீழாடை என்ற அர்த்தத்திற்கு இந்த மிஅ்ஸர் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. வஹுவ, இன்னும் அதுவாகிறது, கினாயத்துன் அனி அதிசாலின் நிசாஇ, மனைவிமார்களை விலகிக் கொள்வதை விட்டும் விலகிக் கொள்வதை தொட்டும் மறைமுக அர்த்தமாக இருக்கும். அப்போ அப்ப மறைமுக அர்த்தத்தை இது உள்ள கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மிஅ்ஸருக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. அப்ப பெண்களை விட்டும் நீங்கி இருப்பது என்ன, தன்னுடைய மனைவியை விட்டும் உறவில் ஈடுபடாமல் அவர்கள் நீங்கி இருப்பது என்ற ஒரு அர்த்தத்தில் வரும். அப்போ ஷத்தல் மிஅ்ஸர்னா, அப்போ மேல சொன்னதுக்கான அர்த்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய துணைவியார்களோடு அவர்கள் உறவு கொள்ளாமல் அந்த உறவை விட்டும் அவர்கள் நீங்கியவர்களாக, அல்லாஹுடைய இபாதத்தில் கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு அர்த்தத்திற்கு இந்த மிஅ்ஸர் என்பது வரும் என்பதை இங்க நம்ம தெளிவுபடுத்துறாங்க. வகையில இன்னும் சொல்லப்பட்டது, அல் முராது, அதனுடைய நாட்டமாகிறது, தஷ்மீருஹு லில் இபாததி, அல்லாஹ்வினுடைய அந்த வழிபடுவதற்காக அவர்கள் தஷ்மீர் என்னது, முயற்சி செய்வது என்ற அர்த்தத்திற்கு அது வரும் என்பதை இங்க பதிவு செய்யறாங்க. அப்போ இதற்கான அர்த்தத்தை தான் நம்ம மேல நம்ம வச்சோம் மிஅ்ஸருக்கு. அப்ப கடுமையான முயற்சி, அல்லாஹ்வை ஈடுபடுவதுடைய விஷயத்துல அவர்கள் கடுமையான முயற்சித்து அவர்கள் இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு நாட்டத்திற்கும் இது வரும் என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்யறாங்க. யுகாலு, சொல்லப்படும், ஷதத்து, நான் கட்டிக்கொண்டேன், லிஹாதல் அம்ரி, அந்த விஷயத்திற்காக நான் கட்டிக்கொண்டேன், பிஇஸரி, என்னுடைய கீழ் ஆடையை, எனது கீழ் ஆடையை நான் கட்டிக்கொண்டேன் என்பதாகவும் சொல்லப்படும் என்று நமக்கு சொல்றாங்க. அதாவது அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. தஷம்மர்து, நான் வரிந்து கட்டினேன், வரிந்து கட்டிக்கொண்டேன். அப்ப நம்ம வேட்டி அப்படி வரிஞ்சு கட்டுவோமா இல்லையா, தூக்கி அப்படி வேட்டி அப்படி கட்டுறது, அந்த மாதிரி வரிந்து கட்டினேன் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு. இன்னும் வதஃபர்ரகது லஹு, அந்த காரியத்திற்காக நான் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன் என்பதாக என்ற அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ இந்த 99வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த பாடத்துல நம்ம 97வது ஹதீஸு, 98வது ஹதீஸு, 99வது ஹதீஸு என்று இந்த 3 ஹதீஸை பற்றியும் நாம் இன்றைய பாடத்துல நாம் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 100வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.